முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணா மறைவிற்கு எழுதிய இறைவப்பா கவிதையை கூற வந்துள்ளேன். விண்மட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் படாமலும் எழுகின்ற நச்சுமரம் போல பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதுகில் புண்பட்ட கொள்கை எல்லாம் மூண்டதந்தோ. சாதிகளை காணாது குரல் அளித்த தமிழ் மண்ணில் பாதியிலே வந்ததம்மா பல கோடி சாதிகளும். அறிவு மனம் கமிழ்கின்ற ஆலயங்கள் அற்றுப்போய் 1000 தெய்வங்கள் உரைகின்ற கோவில்களை கண்டுவிட்டார். மொழியுணர்வே இல்லாத வாயுணர்வின் மாக்கள் தமிழ் அழியினும் வாயினும் என்னென்று இருந்திட்டார். மழையற்று போன வயல் போல மாறிற்று தமிழர் மனம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்குமின்றி நடக்காது வேலை என்று நடத்திட்டார் சில தமிழர். பொருளில்லார்க்கு உலகமில்லை என்று பொருள் குவித்து வளம் செழித்த நாட்டில் இன்று இருள் கவித்து வாட்டம் கொடி போட்டதெங்கே. வாடினாள் தமிழன்னை, சோக பாட்டு பாடினாள் தமிழன்னை, சுடுநெருப்பில் ஆடினாள் தமிழன்னை. ஓடினாள் ஓடினாள் ஒருவரையும் கிடைக்கவில்லை. புவியோர் விட்டு புகழோரில் வாழ்கின்றான் கவியோரின் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றால் என்னம்மா என்றான் குரலோன். தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டும் என்றால் தங்கம் எடுக்கவா என்றான். தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றால் இன்றென்ன ஆயிற்றென்றான். குன்றணைய மொழிக்கு ஆபத்தென்றால் சென்றமைய குடிலில்லை ஏழைக்கின்றான். கரிதோஷமில்லை எரிய தெரியாமல் கொன்றெறியும் கோல் ஓங்கிற்றென்றால் அறிவில் கஞ்சனையோர் வீணில் கதைக்கின்ற கதையும் சொன்னாள். அழுத கண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் இங்கே பிறப்பதென்றான். பொழுத மகன் உச்சி மூந்த ஆழ விழுதன கைகளாலே அணைத்துக் கொண்டு உழுத வயல் நாற்றின்றி காயாது இனிமேலே என எண்ணி மனமகிழும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு துள்ளியல காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே. கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுக என்றால் பிறந்திட்டான் நம் மன்னனாக அறிவு மன்னனாக. பொதிகை மலை தென்றலாய் போதாகி மலர்கின்ற தமிழர்வின் புது மனமாய் பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறம்பாட்டாய். வந்துதித்தான் அண்ணன் கீழ் வானுதித்த கதிர் போல புரியாதார்க்கு புதிர் போல. இவன் புகழை பாடுதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து இவன் வந்தேன் இதுதான் உண்மை. தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார், மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார், நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், அன்னை என்பார் அரசியல்வாதி என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அந்த அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றதற்கு அவ்வைக்கோர் சிலை, அறம்பலர்த்த கண்ணகிக்கோர் சிலை, வளையாத நின்ற பாரதிக்கும் வனகாமுடி பாரதிதாசருக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, திக்கட்டும் குரல் பரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை. 10 சிலை வைத்ததினாலே அண்ணன் தமிழின் பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை. சென்னையிலே வைத்த போது ஆள் காட்டி விரலை மட்டும் காட்டி நின்றார். ஆணை இடுகிறார் எம் மன்னா என்றிருந்தோம். ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழ போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம் மன்னா இதய மன்னா படிக்கின்ற தம்பியுண்டு என்று பகர்ந்தாயே எம்மை விடுத்து பெரும் பயணம் ஏன் தொடர்ந்தாய்? உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய்? நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடலிலத்திற்குள் நிழல் தேட போய்விட்டாய். நியாயம்தானா? கடற்கரையில் உறங்குகின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானா நன்முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதியோ? நாதை இசை கொட்டுகின்ற நாவையின் சுருட்டி கொண்டாய். விரல் அசைத்தெழுதுலகில் விந்தைகளை செய்தாயே, இந்த விரலை என் மடக்கி கொண்டாய். நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் மன்னா. வரமாட்டாய் 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 இயற்கையின் சதி எமக்கு தெரியும். நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரை இரவலாக உன் இதயத்தை தந்திடு அண்ணா. நான் வரும்போது கையோடு அதை கொணர்ந்து உன் கால் மணலில் வைப்பேன் அண்ணா. நன்றி.